பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய அறிஞரும் வளவாளருமான இப்ராஹிம் ஹசன் லெப்பே. அல்லாஹும்ம யக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. மறைந்த அறிஞர் இப்ராஹிம் அவர்கள் இலங்கை தேசத்தில் தனி மனிதனாக நின்று தேசத்துக்கு பங்காற்றிய ஒரு மிக பெரும் ஆளுமையாவார். மர்ஹூம் இப்ராஹிம் இப்னு ஹசன் லெப்பே அவர்கள் 1937 மாவனெல்லையில் உயன்வத்தை எனும் கிராமத்தில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தனது கிராமத்தில் உள்ள அன்னூர் அரசு பாடசாலையில் பயின்றார். தனது 11வது வயதில் இஸ்லாமிய கல்வியை கற்பதில் ஆர்வம் கொண்டதன் காரணமாக கஃபூரியா என்னும் புகழ்பெற்ற அரபு கல்லூரியில் இணைந்தார். மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் அக்கல்லூரியில் 10 வருடங்கள் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கலைகளை கற்பித்தார். அவர் அங்கு கற்கின்ற காலத்தில் மிக திறமையான விதிவிலக்கான மாணவராக காணப்பட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களது மரியாதையையும் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் பட்டம் பெற்ற உடனேயே அதே கல்லூரியில் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். பல வருடங்கள் கடந்ததும் மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் ஒரு அரச பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரபு மொழித்துறையில் கலைமானி பட்டத்தை கற்று சிறப்பு தேர்ச்சியில் அவர் சித்தியடைந்தார். அதன் பின்பு அதே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் அல் கஃபூரியா கல்லூரியில் கல்வி கற்கும் காலத்திலேயே இஸ்லாமிய பணிகளில் ஆர்வம் காட்டக்கூடியவராக திகழ்ந்தார். இந்த பின்னணியில் அவர் இஸ்லாமிய பணி செய்வதற்காக இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியில் இணைந்து கொண்டார். அதில் இணைந்து சிறிது கால பகுதியிலேயே அவரது திறமை மற்றும் இஸ்லாமிய பணியின் மீதான பற்று காரணமாக தனது 20வது வயதில் அவ்வமைப்பின் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். இப்பொறுப்பை மிக நீண்ட காலம் திறன்பட நிறைவேற்றினார். 1976ஆம் ஆண்டில் வாக்கெடுப்பின் மூலம் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அவர் மேற்படிப்பிற்காக சவுதி அரேபியாவிற்கு சென்றார். மீண்டும் அவர் இலங்கை நாடு திரும்பிய பின்பு 1982ஆம் ஆண்டு மீண்டும் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் அமீராக தெரிவு செய்யப்பட்டார். 1982 தொடக்கம் 1994ஆம் ஆண்டு வரை அப்பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினார். நமது உஸ்தாத் மர்ஹூம் இப்ராஹிம் மௌலவி அவர்கள் ஒரு பிரபலமான சொற்பொழிவாளராகவும் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் சமூகத்தில் தனித்துவமானவராகவும் திகழ்ந்தார். அல் தலீல் என்ற சஞ்சிகை, அல் ஹசனாத் சஞ்சிகை, சிங்கள மொழியில் பிரபோதய சஞ்சிகை மற்றும் ஆங்கிலத்தில் த ட்ரெண்ட் போன்ற சஞ்சிகைகளின் ஆசிரியர் குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். மேலும் அவர் பல புத்தகங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் வெளியிட்டிருக்கின்றார். மற்றும் அம்மகானின் நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டிய அவரது பணியாக அல் குர்ஆனை அரபு மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கு மொழிபெயர்த்தமையும் மௌலானா மஅதூதி ரஹ்மத்துல்லா அவர்களின் தஃபீன் அல் குர்ஆன் என்ற தஃப்சீரை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்ததனையும் சிறப்பாக இங்கு குறிப்பிடலாம். இப்பணிகள் மூலம் இந்நாட்டில் வாழக்கூடிய சக மதத்தவர்களுக்கும் அல் குர்ஆனை விளங்குவதற்காக செய்த மிக பெரும் வரலாற்று ரீதியான பங்களிப்பாக இது கருதப்படுகின்றது. இதன் வெளியீட்டு வைபவத்தில் இலங்கையின் அப்போதைய பிரதமர் டிமு ஜெயரத்னா அவர்கள் அதன் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டார். மர்ஹூம் உஸ்தாத் இப்ராஹிம் அவர்கள் கற்பித்தல் துறையில் சிறப்பான ஓர் ஆளுமையாக அறியப்பட்டிருந்தார். இதன் காரணமாகவே அவர் புகழ்பெற்ற இஸ்லாமிய கல்வி நிறுவனமான ஜாமியா நலிமியா கலாஃபிடத்தின் பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் சமூகத்துக்கு ஆற்றிய மிக முக்கியமான பங்களிப்புகளில் அவர் நிறுவிய இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களான அமீனியா அரபு கல்லூரி, இஸ்லாஹியா மகளிர் அரபு கல்லூரி, இஸ்லாஹியா ஆண்கள் அரபு கல்லூரி, ஃபாத்திமா அஸ்ஸஹ்ரா பெண்கள் கல்லூரி மற்றும் சிங்கள மொழியில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கான தன்வீர் அகாடமி போன்றவை அவரது சிந்தனை மற்றும் பணியிலிருந்து உருவாகி வளர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அனாதை மாணவர்களின் பராமரிப்புக்கான மையமான தாருல் ஹசனாத் நிறுவனத்தை நிறுவுவதிலும் அவர் ஒரு முன்னோடியாகவும் இருந்தார். சமூகத்தில் பெண்கள் இஸ்லாமிய கல்வியை கற்பது குறித்து மிக ஆழமான கருத்துக்களை அவர் கொண்டிருந்தார்.
தாய்மார்களை இஸ்லாமிய அறிவு மற்றும் சிந்தனையுடன் உருவாக்கினால் எதிர்காலத்தில் சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும் என்று ஆழமாக நம்பினார். இதன் அடிப்படையிலேயே மாவனல்லையில் மர்ஹூம் உஸ்தாத் இப்ராஹிம் அவர்கள் ஆயிஷா சித்திகா கலாஃபிடத்தினை தாய் ஒரு பாசறை, சிறந்த ஒரு தாய் உருவானால் சீரிய ஒரு சமூகம் உருவாகும் என்ற மகுட வாசகத்தினை கொண்டு நிறுவினார். மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் தன்வீர் அகாடமியை நிறுவி இலங்கையில் உள்ள மற்ற சமூகங்களுக்கு இஸ்லாத்தின் செய்தியை எடுத்துச் செல்லுவதுடன் இஸ்லாத்திற்கு முரணான கருத்துகளுக்கு பதிலளிக்கும் தகைமை பொருந்திய திறன்களுடைய ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளத்தை இட்டார். மேலும் அவர் தன்வீர் அகாடமியை நிறுவி அங்கு சிங்கள மொழி மூலம் இஸ்லாத்தை கற்கக்கூடிய மாணவர்களை உள்வாங்கி அவர்கள் இஸ்லாத்தை திறன்பட கற்பதன் மூலம் இலங்கையில் உள்ள சிங்கள மொழி பேசக்கூடிய ஏனைய சமூகங்களுக்கு இஸ்லாத்தின் செய்தியை எத்தி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதுடன் இஸ்லாத்திற்கு எதிராக காணப்படக்கூடிய தெளிவான பதில்களை முன்வைப்பதற்கான ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாகவே இந்த தன்வீர் அகாடமியின் உருவாக்கம் காணப்படுகின்றது. இக்கல்விக்கூடம் இன்று இந்நாட்டில் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான முன்னணி மையமாக மாறியுள்ளது. இந்நாட்டில் பெரும்பான்மையினரால் பேசப்படக்கூடிய மொழியாக சிங்கள மொழி காணப்படுவதால் முஸ்லிம்களுக்கும் சிங்கள சமூகத்தினருக்கும் மத்தியில் இஸ்லாத்தினை பற்றி பேசப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக தன்வீர் அகாடமியின் உருவாக்கம் காணப்படுகின்றது. மேலும் சமூகங்களுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற உன்னத நோக்கத்துடனேயே இந்நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்நிறுவனமானது பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் மாணவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் திறமையான ஆளுமைகளாக வெளியாகுவதற்கான வாய்ப்பினை இந்நிறுவனம் வழங்குகின்றது. இவ்வாறான நிறுவனங்களை ஆரம்பித்தது மட்டுமன்றி மேலதிகமாக உஸ்தாத் மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் ஆய்வு முயற்சிகளை மேம்படுத்தும் நோக்கில் இஸ்லாமிய கற்பித்தலையும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அத்தோடு முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் ஒரு சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம் சமூகம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளையும் அவர் எடுத்துக்காட்டினார். அத்தோடு ஜகாத் மற்றும் பணக்கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புபட்ட மாநாடுகள், அமர்வுகள், ஆய்வு ரீதியான கலந்துரையாடல்கள் என்பவற்றையும் அவர் முன்னெடுத்தார். அத்தோடு எமது நாட்டிலே சமூக பிரச்சினைகளின் போது தீர்வு காண்பதற்கான நாட்டில் உள்ள சமூக மற்றும் அரசியல் ரீதியான தலைவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவராகவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவராகவும் இருந்தார். உஸ்தாத் மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு பணிகளை செய்தார். செரண்டிப் புலமை பரிசில் நிறுவனத்தை நிறுவி ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவினார். சிறுபான்மை முஸ்லிம்கள் மற்றும் கூட்டு ஜகாத் தொடர்பான பல்வேறு மாநாடுகள் மற்றும் ஆராய்ச்சி விவாதங்களை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உஸ்தாத் மர்ஹூம் இப்ராஹிம் அவர்கள் நாட்டில் உள்ள சமூக மற்றும் அரசியல் தலைவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருந்தார். சமூக பிரச்சினைகளின் போது மக்களுக்கு ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களை வழங்கினார். இவ்வாறு மறைந்த அறிஞர் இப்ராஹிம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் தனது நாட்டிற்கும் எண்ணற்ற நற்செயல்களை செய்தார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரின் நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மேலான இடத்தை வழங்குவானாக. அல்லாஹும்ம யக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு.